இது எரட்டோஸ்தெனிஸ் பத்தின ஒரு சின்ன தொகுப்பு. எரட்டோஸ்தெனிஸ் யாருன்னு கேக்குறீங்களா? அவரு கிமு 3ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு கிரேக்க அறிஞர். அவர் வெறும் கணக்குவாதியார், பூகோளம் தெரிஞ்சவர் மட்டும் இல்லைங்க. வானியலாளர், கவிஞர், ஏன் இசை தத்துவஞானி கூட. பெரிய அலெக்சாண்ட்ரியா நூலகத்துக்கே தலைமை நூலகரா இருந்திருக்காரு. இந்த உலகத்தையே புரிஞ்சுக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா, இவர்தான் முதல் முறையா சயின்டிஃபிக்கா பூமியோட சுற்றளவை கணக்கு போட்டவர். எப்படின்னா, அலெக்சாண்ட்ரியாவுக்கும் சைனுக்கும், அதுதாங்க இப்போதைய அஸ்வான் நடுவுல இருக்கிற தூரத்தையும், கோடை காலத்துல மத்தியானம் சூரியனோட நிழல் விழுற கோண வித்தியாசத்தையும் வச்சு. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட 1%க்கும் குறைவான தப்போட அவ்ளோ துல்லியமா கணக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்ளோ பெரிய விஷயம். ரெண்டாவதா, புவியல், அதாவது ஜியாகிரபின்னு நம்ம சொல்றோமே, அந்த வார்த்தையே முதல்ல பயன்படுத்தினது இவர்தானா. அதனாலதான் இவரை புவியியலின் தந்தைன்னு சொல்றோம். அப்போ கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த கிடைமட்ட கோடுகள், நெடுங்கோடுகள் எல்லாம் போட்டு உலகத்தோட முதல் வரைபடங்கள்ல ஒன்ன வரைஞ்சிருக்காரு. பூமியை 5 காலநிலை மண்டலங்களா பிரிச்சதும் இவரு. கடைசியா சொல்லணும்னா, இவர் ஒரு நிஜமான ஆல்ரவுண்டர். அவரை பென்டத்லோஸ்னு கூப்பிட்டாங்க. அதாவது பல துறைகள்லயும் செம்ம திறமசாலின்னு அர்த்தம். கணக்குல பகா எண்கள்னு சொல்றோமே, அதாவது 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும் வகுப்படுற எண்கள், அதை ஈஸியா கண்டுபிடிக்க எரட்டோஸ்தினிஸ் சல்லடைன்ற ஒரு முறையை கொண்டு வந்தாரு. அது மட்டும் இல்ல, பூமி எந்த கோணத்துல சாஞ்சிருக்குங்கிறதையும் கூட ரொம்ப துல்லியமா கணக்கிட்டாரு. சுருக்கமா சொன்னா, எரட்டோஸ்தெனிஸ் அவரோட காலத்து அறிவியல்ல, குறிப்பா புவியியல், கணிதத் துறைகள்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கின முன்னோடி சிந்தனையாளர்.